ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு எங்கே திறந்தாலும் உங்கள் கண்ணில் ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா தல அஜித்தோடைய குட் பேட் அக்லி இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்குது, இதில் என்னெல்லாம் இருக்குது புதுசாக அப்படி தான் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங், ஏன்னா எனக்கும் பெரிய ஷாக்கிங் தான். என்னடா திடீர்னு எப்போ குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரும்? ஏன்னா விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% முடிச்சிட்டாங்க. அந்த படத்துக்கே இன்னும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் கொடுக்கல. இப்போ தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க. குட் பேட் அக்லி ஒரு 1 வீக் தான் போயிருப்பாங்க. ஒரு ஃபைட் சீன் எடுத்தாங்க. அதுக்குள்ளே எப்படா அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஃபேன்ஸுக்கு அஜித் சார் சைடு கொடுத்துட்டாங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துச்சு. அது என்ன ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே தோற்றதுக்கு அப்புறம் பெரிய மன உளைச்சலுக்கான சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இந்த அப்டேட் கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துச்சு. இன்னைக்கு ஈவினிங் 3 o'clock பார்த்தீங்கன்னா தல அஜித்துடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா அப்புறம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இவங்களாம் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஈவினிங் 6:30 அப்டேட் வரப்போகுது, குட் பேட் அக்லி அப்டேட் வரப்போது போட்டிருந்தாங்க. ஸோ அது போக போக ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னங்க சொல்றது, அந்த அஜித் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணாங்களே, எங்க தலையை நாங்கள் பார்க்கணும்டா, அந்த விண்டேஜ் தலை எங்க அவர் கொண்டு வாங்க, நாங்கள் ஒரே மாதிரியான பார்த்துட்டு ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் எங்கள் தலையை, அது எங்களுக்கு பிடிக்கல. அந்த விண்டேஜ் தலை, அந்த ராவா, அந்த கேங்ஸ்டர் கேரக்டர் சும்மா இறங்கி குத்து வரல, அந்த தலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டுருக்காங்களே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே. ஏன்னா ஆதிக் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர தலை ஃபேன். ஸோ அவருக்கே தெரியும் அந்த தலை ஃபேன்ஸ் பல்ஸ் அவருக்கே தெரியும்ல. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தலை ஃபேன்ஸுக்கே வச்சு அவங்களுக்காக டெடிகேட் பண்ண மாதிரி ஒரு போஸ்டருங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அதில் வர அஜித் லுக்கு இருக்குல்ல, அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, இதை அவ்வளோ அளப்பறையாக இருக்குது. அந்த கழுத்தில் செயின் போட்டுக்கிட்டு, கையெல்லாம் டாட்டு போட்டுக்கிட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது அஜித் என்னடா அது அவரை இப்படியே மாற்றிக்காரு அவர். ஏன்னா சிறுத்தை சிவா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்டிமெண்ட் படம் தான். விஸ்வாசம், வேதாளம், அதுக்கப்புறம் வலிமை, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கீழே டாட்டு செயின் எல்லாம் போட்டு ரொம்ப அளப்பறையான கேரக்டர் போல அந்த கேரக்டர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்தை 3 அஜித் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது உண்மைதான், அது எந்த மாற்றமும் கிடையாது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹேரு, ஒயிட் ஹேரு, அப்புறம் ஒரு ரகுடான ஒரு கேங்ஸ்டர் ரோடு. ஸோ இதில் 3 அஜித் ரோடு இருக்குல்ல. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருக்க ஸ்டில் ஜஸ்ட் ஒரே லுக்கு மட்டும்தான். அந்த ஒரு லுக்கே 3 டைமென்ஷன் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 அஜித்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விட்ட லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அஜித்தை ஒரு சிக்னல் கட்டுறாரு. அந்த சிக்னல் பார்க்கும்போது அது ஹேட்டர்ஸுக்காக அதிக்கு வடிவமைச்சிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் இந்த ஹேட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க அஜித் லுக்கு சரியில்லை, அஜித் ரொம்ப இதாக இருக்காரு, லுக்கே சரியில்லை. சொல்லப்போனால் அந்த நீல சட்டை போட்டிருப்பான் அப்போவான், அவளா நம்ம ஊர் அமீர் கான் நீல சட்டை ப்ளூ சட்டை மாறன் அவனா சொல்லிருப்பான் அஜித் லுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, பஜன்லால் செட்டு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொன்னால. ஸோ அவனுங்கெல்லாம் அந்த ஒரு ஃபிங்கரை காட்டுறதுக்காக தான் அந்த கெட்டை வச்சு கொடுத்து அந்த சைடில் இருக்கிற கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லாம் நோட் பண்ணிங்கன்னா அது பிளர் பண்ணிருப்பாங்க. ஆனால் நோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபிங்கர் உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேட்டர்ஸுக்கும் ஒரு செமையான ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த லுக்கில் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கில் கீழே கன்னு, இந்த தீனா படத்தில் அந்த ஒரு யூஸ் பண்ணுவார்ல, அந்த ரிங் மாதிரி கையில் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணுவார்ல. ஸோ அதெல்லாம் கீழே கிடக்குது, அந்த டேபிளில் கிடக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதான் கையில் போட்டு இப்படி குத்துற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. ஸோ மொத்தம் இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா அந்த மீச செட்டப் இதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் இந்த படத்தை ஒரு புதுசாகவும் ட்ரை பண்ணுறான்னு தோணுச்சு. நம்ம அஜித் படங்கள் நான் மறுபடியும் சொல்கிறதான், அஜித் படம்னா சென்டிமெண்ட்டு அப்படின்னு நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் இதில் மாற மாட்டார் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி. ஏன்னா இங்கே எதுவுமே இருக்கக்கூடாதா. அந்த விண்டேஜ் அஜித் அந்த வரலாறு படத்தில் ரோல் பண்ணிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு, மனுஷன் இறங்கி அடிச்சிருப்பாரு, தரமான சம்பவம் பண்ணிருப்பாரு. தம்மு, சரக்கு, ரேப்பு எல்லாமே மனுஷன் புகுந்து தட்டிருப்பாரு அந்த வில்லன் கேரக்டரில். அதே மாதிரி ஒரு அஜித் அந்த மங்காத்தால ஒரு கேரக்டர் பண்ணிருப்பார்ல. ஸோ அதே மாதிரி ஒரு அஜித் மறுபடியும் கொண்டு வரணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு ஃபேன்ஸ் எப்படி வெயிட் பண்ணாங்களோ அது அப்படியே கொடுத்துருக்காருங்க இந்த லுக்கில் ஆதிக் ரவிச்சந்தர். ஸோ அதுதான் இந்த லுக்கில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஃபேன்ஸ் அப்படி கொண்டாடி தீக்குறாங்க, ஓகேங்களா. அதை அவங்க எதிர்பார்த்த ஒரு லுக் கிடச்சின்றதால கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. மொத்தத்தில் இந்த லுக்கு எப்படி கேட்டிங்கன்னா ஒரு தரமான ஒரு ஃபேன் பைஸ் சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ரிலீஸ் பார்த்தீங்கன்னா பொங்கல், அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த படம் பொங்கல் தான் ரிலீஸ்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஸோ அது இப்போயும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த படம் பொங்கலுக்கு நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் June 7 அப்படி அது வரையும் போகுது. ஸோ June 7 முடிஞ்சதுக்கப்புறம் விடாமுயற்சிக்கு போகிறார் அஜித். ஸோ அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி அஜித் சார் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த லுக்கில் வச்சு ஒரு தரமான ஃபைட் சீன் பண்ணிருக்காங்க, ஒரு பார்ல வர மாதிரி ஃபைட் சீன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட் சீனுடைய போஸ்டர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது.
ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைட் சீனோட போஸ்டர் தான் இதில் பார்த்து தெரியல உங்களுக்கு. அந்த பார் லுக்கு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த அஜித்தை பார்க்கறதுக்கு வந்து அப்படி தான் அந்த பாருக்குள்ளே போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு அப்படி ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ரோல் தான் காய்ச்சிருக்காங்க உங்களுக்கு. அப்படி ஒரு கெட்டப் தான் போட்டிருக்காங்க அஜித்துக்கு. ஸோ அந்த கெட்டப் தான் இருக்காரு அவர். ஸோ அந்த அது ஒரு தரமான ஃபைட் சீன் வந்து இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃபைட் சீன் முடிஞ்சதுக்கப்புறம் விடாமுயற்சிக்கு போகிறாரு. விடாமுயற்சி படத்துடைய அப்டேட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துடைய அப்டேட் நிச்சயம் வரும். அவர் அஜித் என்ன சொல்றாங்கன்னா இதை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிடுங்க அப்டேட் கொடுக்கணும் மாதிரி சொல்கிறாரு இருக்கு. ஸோ அதனால அந்த படத்துடைய அப்டேட் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு. பட் இருந்தாலும் அந்த அப்டேட் எவ்வளோ லேட் பண்ணால் கூட அதை மறக்கடிக்கிற மாதிரி இந்த அப்டேட் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து அப்படி ஒரு பூஸ்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லாங்க. ஸோ வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு தரமான சம்பவத்தை ஆதிக் ரவிச்சந்தர் அஜித்காக பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஒரு ஃபேன் பை சம்பவம் தான் அவர் பண்ண போகிறார் நம்ம தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம பொறுத்து பார்ப்போம். இந்த படம் வந்து அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் லுக்கு 3 லுக்குள்ள 1 லுக்கு தான் விட்டுருக்காங்க. இன்னும் 2 லுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சால்ட் லுக்கு தான் வச்சிருக்காங்களே. இன்னும் வந்து பிளாக் ஹேர் இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு கேங்ஸ்டர் ரோல் வர இருக்குது. ஸோ குட்டும் அஜித் தான், பேடும் அஜித் தான், அக்லி அஜித் தான். இதில் வில்லன் ரோல் வந்து யார் ஆட் பண்ண போகிறாங்க, எக்ஸ்ட்ரா எதுனா வில்லன் இருக்காரா இல்லையா அப்படின்றது போக போக தெரியும். நம்ம வந்து அதை நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சொல்லுவாங்க. இந்த ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தை வச்சு ஒரு செமையான ஃபாட் ஒரு மாசான ஒரு ஃபைட் சீன் எடுத்துருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். அடுத்த ஸ்டுடியோ தான் தெரியும் அடுத்த வில்லனில் படத்தில் வராரா இல்லை அஜித்தை வில்லனா பண்ணுறாரா அப்படின்றது வந்து பொறுமையாக தெரியும். ஸோ மொத்தத்தில் ஒரு தரமான சம்பவம் ஃபேன்ஸு குழந்தை திக்கிறாங்க. நீங்களும் சொல்லுங்கள் இந்த லுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சந்திப்போம். டாடா, பை பாய்.